வறட்சி ஏற்படுவதற்கான காரணங்கள், ஏன் வறட்சி தோன்றுகின்றது என்று பார்த்தால், ஒன்று மழை வீழ்ச்சி குறைவடைதல். அதாவது வளமையாக கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி இல்லாமல் போவதனால இந்த வறட்சி ஏற்படுகின்றது. மழை வீழ்ச்சி குறைவடைவதற்கான காரணங்கள் காடழிப்பு, அதாவது காடுகளை அதிகமாக அழிப்பதன் ஊடாக வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு அதிகரிக்கும் பொழுது, கார்பன் டை ஆக்சைடு வாயு பச்சை வீட்டு வாயுக்களின் தொகுதியை கொண்டதாகியால புவிக்கோளத்தின் வெப்பத்தை அதிகரிக்க செய்கின்றது. பூகோளம் வெப்பமடைவதனால நீரும் குறைவதனால இப்போ நிலப்பரப்பு வறண்ட தன்மைக்கு இட்டு செல்கின்றது. இதோட காலநிலை வேறுபாடு திடீரென ஏற்படும் எல்லினோ லானினோ தாக்கங்களால், எல்லினோ தாக்கத்தினால், எல்லினோ என்பது சடுதியான வெப்ப அதிகரிப்பாகும். அப்போ அந்த வகையில் சடுதியாக வெப்ப அதிகரிப்பு ஏற்படும் பொழுது நிலம் வறட்சிக்குட்படுகின்றது. அடுத்த வளிமண்டலம் மாசடைதல். அப்போ இது போன்ற பல காரணிகள் இந்த வறட்சி ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்றது. இந்த வகையில் வறட்சி ஏற்படுவதற்குரிய காரணங்களை அறிந்து கொண்டு அடுத்ததாக உலகில் அதிகளவில் வறட்சியினால் பாதிக்கப்படும் பிரதேசங்கள் பற்றி நோக்குவோம். உலகில் அதிகளவில் வறட்சியினால் பாதிக்கப்படும் பிரதேசங்கள் என்று பார்க்கல, இங்கே ஏ என்ற எழுத்தினால் காட்டப்பட்டிருப்பது மத்திய ஆப்பிரிக்காவின் சாஹேல் வலயம். சாஹேல் வலயம் அதிகளவு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக இருக்குது. பி என்பது வட அமெரிக்காவின் மிட்வெஸ்ட் பிரதேசம். சி என்பது மத்திய ஆஸ்திரேலியா, சி என்ற எழுத்தினால் காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்த டி என்பது இந்தியாவின் மகாராஷ்டிரா, குஜராத், ஹைதராபாத் பிரதேசம், டி என்ற எழுத்தினால் காட்டப்பட்டிருக்கின்றது. இ என்பது வடமேற்கு சீனா. இந்த இடங்கள் உலகில் அதிகளவு வறட்சியினால் பாதிக்கப்படுகின்ற இடங்களாக இருக்குது. இதை உலகப்படத்தில் குறித்து பயிற்சி செய்திருப்பதன் ஊடாக வினாக்களுக்கு இலகுவாக விடையளிக்க கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வறட்சியினால் ஏற்படும் பாதிப்புகள் என்று பார்க்கல, தீவிர நீர் பற்றாக்குறை ஏற்படும். அதாவது மழை வீழ்ச்சி குறையக்க வறட்சி ஏற்படுது. இதனால் நீர் பற்றாக்குறை ஏற்படுறது ஒரு பெரிய பிரச்சனையாக, பெரிய பாதிப்பாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்தாக விவசாய நிலங்கள் பாதிப்படையும். அதாவது நீரின்மையால் விவசாய பயிர்கள் கருகி பாதிப்புக்குள்ளாகும். மண் வளமிழத்தல் ஏற்படும். நீர் இல்லாமல் உயிர் பல்லினத்தன்மை அழிந்து போய்விடும், அதாவது சீர்குலைதலுக்கு உட்படும். அடுத்த தாவர போர்வை பாதிக்கப்படும், அதாவது தாவர போர்வை இல்லாது போய்விடும். நீர்மின்சார உற்பத்தி தடைப்படும். அதாவது நீர்மின்சாரம் நீரை அடிப்படையாக கொண்டு உற்பத்தி செய்யப்படுவதனால மழை வீழ்ச்சி இல்லாமல் போகும்பொழுது நீர் பற்றாக்குறை ஏற்படும். நீர் பற்றாக்குறையினால் மின்சார உற்பத்தியும் குறைவடைந்து செல்லும். அடுத்த இயற்கை அழகு குறைவடைதல், அதாவது இயற்கையான தாவர அழகு, தாவரங்களினூடாக பெறப்படுகின்ற அழகு குறைந்து போய்விடும். அடுத்த நோய்கள், பட்டினி காரணமாக மக்களும் விலங்குகளும் பாதிக்கப்படுவர். அதாவது வறட்சியினால் தொற்று நோய்கள், பட்டினி என்பன ஏற்பட்டு பாதிப்புகள் அதிகமாக நிகழும். அப்போ இது வறட்சியினால் ஏற்படும் பாதிப்புகளாக குறிப்பிட முடியும். அப்போ இந்த வகையில் வறட்சியினால் ஏற்படும் பாதிப்புகளை இங்கு படத்தினூடாக காட்டப்பட்டிருக்கின்றது. முதலாக நெல் வயல் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பொருளாதாரம் பாதிப்பு உட்படுவதை காட்டக்கூடிய இருக்கின்றது. இது வாழை தோட்டங்கள் 2வது படத்தில் கருகி இருக்கின்றது. நீர் பற்றாக்குறை காரணமாக கருகி இருக்கின்றது. அடுத்ததாக நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. 3வது நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. மக்கள் நீருக்காக காத்திருப்பதை இந்த படம் காட்டுகின்றது. 4வது நீரின்றி உயிரினங்கள் இறந்து கிடப்பது காட்டப்பட்டிருக்கின்றது. 5வதாக மண் வளம் வறண்ட நிலையில் காணப்படுகின்றது. அப்போ இது போன்ற பாதிப்புகள் வறட்சியினால் ஏற்படுகின்றது. எனவே இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு அடுத்ததாக வறட்சி பாதிப்புகளை இழிவளவாக்கும் நடவடிக்கை பற்றி நோக்குவோம். வறட்சியை இழிவளவாக்க வேணுமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதாகும். அதில் மழை நீரை சேகரித்தல், அதாவது மழை நீர் வீணாக கடலையை சென்றடைகின்றது. அதனை தடுப்பதற்காக மழைநீர் தாங்கிகளை வீடுகளில் பொருத்தி மழைநீரை சேகரிப்பதன் ஊடாக வறட்சியை குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த நீரூற்றுக்களை பாதுகாத்தல், குளங்கள், பாலடைந்துள்ள குளங்களை திருத்தி பாதுகாத்து நீரை தேக்குவதுடன் தாவர போர்வை காடுகளை அழிப்பதை நிறுத்தி புதிய காடுகளை உருவாக்குவதன் ஊடாக தாவரங்களையும் பாதுகாத்து கொள்வதனூடாக இந்த வறட்சியை
குறைக்க முடியும். அது நீரை சிக்கனமாக நீரை வீண்பிரியமாக்காமல் நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்துவதன் ஊடாக இந்த வறட்சி பாதிப்பை இழிவளவாக்க முடியும். அடுத்ததாக புதிய நீர்த்தேக்கங்களை அமைத்தல். அதாவது மழை நீர் பொழியும் பொழுது ஆறினூடாக கடலை சென்றடைகின்ற நீரை தடுப்பதற்காக புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கி, அதாவது பராக்கிரவா சமுத்திரம், சென்னேக்கா சமுத்திரம் போன்ற பெரிய சமுத்திரங்களை உருவாக்கி புதிய குளங்களை உருவாக்குவதன் ஊடாக இந்த நீர் தேவையை பெற்றுக்கொண்டு வறட்சியை இழிவளவாக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறாக வறட்சி பாதிப்புகளை இழிவளவாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களுடன் வறட்சி பற்றி இவ்வளவு நேரம் கலந்துரையாடி இருக்கின்றேன். இந்த வறட்சி என்ற இடர் தொடர்பாக, அதனால் ஏற்படும் அனர்த்தம் தொடர்பாக கலந்துரையாடிய விடயங்களில் வினாக்கள் தொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் முதலாவது வினாவாக வறட்சியினால் பாதிக்கப்படும் நாடுகள் 4 தருக என்ற வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது. வறட்சியினால் பாதிக்கப்படும் நாடுகள் ஒன்று இந்தியா, அடுத்த சீனா, அடுத்த ஆஸ்திரேலியா, அடுத்த ஐக்கிய அமெரிக்கா என்பன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக வறட்சியினால் ஏற்படும் பாதிப்புகள் 2 தருக. அதாவது நீர் மின்சார உற்பத்தியில் தடைகள் ஏற்படும். அடுத்த விவசாய பயிர்கள் அழிவடையும். அடுத்தது வறட்சியின் அனர்த்தங்களை இழிவளவாக்குவதற்கு உம்மால் வழங்கப்படும் ஆலோசனைகள் சில தருக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று, நீர்த்தேக்கங்களை நிறுவுதல். புதிய குளங்களை அமைப்பதனூடாக வறட்சியை குறைக்க முடியும். அடுத்த மழைநீர் தாங்கிகளை அமைத்தல். வீடுகளில் மழைநீர் தாங்கிகளை அமைப்பதனூடாக நீர் பற்றாக்குறையை தடுக்க முடியும். அடுத்த நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல். இவை போன்ற வினாக்களுக்கு இலகுவாக விடையளிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த வறட்சி தொடர்பாக குறிப்பிடப்பட்ட கலந்துரையாடலை வடிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சூறாவளி பற்றி நோக்குவோம். சூறாவளி என்ற இடர் அனர்த்தமாக மாறுவது பற்றி இங்கே கலந்துரையாடுவோம். முதலாவது சூறாவளி என்றால் என்ன என்பது பற்றி நோக்குவோம். அதாவது வெப்பமான அயனமண்டல சமுத்திர மேற்பரப்பில் நிலவும் அதிதாளமுக்கத்தை மையமாக கொண்டு தோற்றம் பெறுகின்ற பெருமளவு வேகத்துடன் வீசும் காற்று தொகுதி ஒன்று சூறாவளி எனப்படும். அதாவது இந்த படத்தில் ஒன்றென்று காட்டப்பட்ட படத்தில் சூறாவளி ஏற்பட்ட விதம் காட்டப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் தாளமுக்க மையத்தை நோக்கி காற்று சுழிப்படையும் போது, சமுத்திரத்தில் சுழிப்படையும் பொழுது இந்த சூறாவளியின் கண் உருவாகியுள்ளது. இந்த வகையில் இந்த படம் அதனை விளக்குகின்றது. இந்த 2வது படம் சூறை புயலை காட்டுகின்றது. அதாவது டொனாடோ, அதாவது சமுத்திரங்களிலோ நிலப்பரப்பில் ஏற்படும் சுழற்சி காரணமாக மேகத்தோடு சமுத்திரம் தொடுக்கப்பட்டு சமுத்திர நீர் மேகத்தை நோக்கி இழுக்கப்படும் தன்மை டொனாடோ என்று சொல்லப்படும், அல்லது சூறை புயல் என்று சொல்லப்படும். அதுவும் சூறாவளியின் ஒரு வகையாக கொள்ளப்படுகின்றது. எனவே இங்கே சூறாவளி தோன்றுவதற்கு பிரதான காரணம் தாளமுக்கம் ஏற்படுதல். அப்போ தாளமுக்கம் என்றால் என்னன்னு சொன்னால், வெப்பத்தின் காரணமாக மேற்பரப்பில் உள்ள வளி விரிவடைந்து போகும்போது அந்த இடம் வளியேற்ற வெற்றிடமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகவே அது தாளமுக்கமாக கொள்ளப்படும். அப்போ வளியேற்ற வெற்றிடமான பகுதி தாளமுக்கமாக இருக்கும் பொழுது, உயரமுக்கம் என்று சொன்னால் வளி நிறைந்துள்ள பகுதி உயரமுக்கமாக இருக்கும். அப்போ எந்த நாளும் உயரமுக்கத்தில் இருந்து தாளமுக்கத்தை நோக்கி காற்றுக்கள் வீசும். அப்போ தாளமுக்கத்தை நோக்கி காற்றுக்கள் வீசும் பொழுது தாளமுக்க அந்த மையத்தை நோக்கி காற்றுக்கள் ஒன்று சேர்ந்து சுழற்சி அடைவதன் காரணமாக இந்த சூறாவளி தோற்றம் பெறுகின்றது. அந்த வகையில் சூறாவளி என்றால் என்ன என்பதற்கான வரவிலக்கணம் அமைந்திருக்கின்றது. வெப்பமான அயனமண்டல சமுத்திர மேற்பரப்பில் நிலவும் அதிதாளமுக்கத்தை மையமாக கொண்டு தோற்றம் பெறுகின்ற பெருமளவு வேகத்துடன் வீசும் காற்று தொகுதி ஒன்று சூறாவளி எனப்படும் என வரவிலக்கணப்படுத்த முடியும். அடுத்ததாக சூறாவளியின் தோற்றம், சூறாவளி எவ்வாறு தோற்றம் பெறுகிறது என்பது இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. புவி மேற்பரப்பில் ஏற்படும் வெப்பநிலை மாற்றம் காரணமாக சூறாவளி உருவாகின்றது. அதாவது ஓடத்தில் வெப்பநிலை கூட இருக்கேக்க, என்னோட வெப்பநிலை குறைய இருக்கேக்க, வெப்பநிலை கூட உள்ள பிரதேசம் தாளமுக்கமாக இருக்கும். ஏனால் அந்த வெப்பத்தினால் அந்த இடத்தின் வழி ஆவியாகி மேலெழுந்து சென்றவிடம் வெற்றிடமாக இருக்கும். வெப்பம் குறைந்த இடத்தில் வழி நிறைந்திருக்கும், அது உயரமுக்கமாக இருக்கும். அந்த உயரமுக்கத்தில் இருந்து தாளமுக்கத்தை நோக்கி வழி நகர்ந்து சுழற்சி அடையும் பொழுது சூறாவளி தோற்றம் பெறுகின்றது. இதற்கு புவி மேற்பரப்பில் ஏற்படும் வெப்பநிலை மாற்றம் ஒரு காரணமாக
அமைகின்றது. அதன் காரணமாக சூறாவளி தோற்றம் பெறுகின்றது. அடுத்த காரணம் சொல்லப்படுகிறது, கடற்பிரதேசம் ஒன்றில் சூறாவளி விருத்தி அடைவதற்கு 27 பாகை செல்சியஸுக்கு மேற்பட்ட வெப்பநிலை 36 மணித்தியாலத்துக்கு மேல் நிலையாக இருத்தல் வேண்டும். அதாவது சமுத்திர பகுதியில் 36 மணித்தியாலத்துக்கு மேலே 27 பாகை செல்சியஸ் வெப்பநிலை தொடர்ச்சியாக நிலவுமாக இருந்தால் அந்த இடத்துல தாளமுக்கம் உருவாகி சூறாவளி தோற்றம் பெறும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வகையில் சூறாவளிகள் அயனமண்டல பிரதேசத்தில் தோற்றம் பெறுகின்றது. அதற்கு காரணம் அயன பிரதேசம், அதிகளவு வெப்ப பிரதேசம். அந்த சமுத்திர பகுதியில் 27 பாகை வெப்பநிலை தொடர்ச்சியாக கிடைக்கின்ற நிலைமையும் காணப்படுகிறது. அதனால் இந்த அயன பிரதேசத்தில் சூறாவளிகள் அதிகம் தோற்றம் பெறுவதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது பிள்ளைகளே. இந்த வகையில் சூறாவளியினால் அதிகம் பாதிக்கப்படும் பிரதேசங்கள், அதாவது சூறாவளியால் உலகில் அதிகம் பாதிக்கப்படுகின்ற பிரதேசங்களை பார்த்தால் இந்த அயனமண்டல பிரதேசங்கள் அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாகின்ற தன்மை இருக்குது. பொதுவாக அயனமண்டல பிரதேசம். அப்போ அயனமண்டல பிரதேசம் என்பது இந்த மகரக்கோட்டு பகுதிக்கும் இந்த கடகக்கோட்டு பகுதிக்கும் இடைப்பட்ட இந்த பிரதேசம் அயனமண்டல பிரதேசமாக இருக்கின்றது. இந்த அயனமண்டல பிரதேசம் அதிகளவு பாதிக்குட்படுற பிரதேசமாக இருக்கு. இந்த அயனமண்டல பிரதேசத்துக்கையும் அதிகளவு பாதிக்குட்படுற பிரதேசம் ஒன்றெண்டு எழுத்தினால காட்டப்பட்ட, அதாவது இந்தோனேசியா நாட்டு பகுதியும், அடுத்தது இரண்டெண்டு எழுத்தினால் காட்டப்பட்ட ஐக்கிய அமெரிக்காவின் தென்கரையோர பகுதியும், மூன்றெண்டு எழுத்தினால் காட்டப்பட்ட பங்களா விரிகுடா பகுதியும் அதிகளவு பாதிப்புக்குள்ளாகின்ற பிரதேசங்களாக இருக்கிறது. அதாவது சூறாவளியினால அதிகளவில் பாதிக்கப்படும் பிரதேசங்களாக இந்த 3 இடங்களையும் குறிப்பிடலாம். பொதுவாக அயனமண்டல பிரதேசங்களை குறிப்பிட்டாலும் இந்த 3 இடங்களும் அதிகளவில் பாதிக்கப்படுற பிரதேசங்கள். இந்த இடங்களை உலகப்படத்தில் குறித்து பயிற்சி பெற்றுங்கள் பிள்ளைகளே. அப்பொழுதுதான் வினாக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இதோடு சூறாவளிகள் தோற்றம் பெறும் பகுதிகள், உலகில் அயன மண்டல பகுதியில் சூறாவளிகள் தோற்றம் பெறுகின்றது. பல பகுதிகளில் அந்த தோற்றம் பெறுகின்ற இடங்களில் அந்த வெவ்வேறு பெயர்களில் சூறாவளிகள் அழைக்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த ஒன்றென்ற எழுத்தினால் காட்டப்பட்ட இந்த இடத்துல, அதாவது வட அத்லாந்திக் சமுத்திரம், இந்த வட அத்லாந்திக் சமுத்திர பகுதியில் ஹரிக்கன் சூறாவளி, இந்த இடமெல்லாம் ஹரிக்கன் சூறாவளி என்ற பெயரினால அழைக்கப்படுகின்றது. அடுத்த 2 என்ற எழுத்தினால் காட்டப்பட்ட பகுதி வடமேற்கு ஆஸ்திரேலியாவின், அதாவது ஆஸ்திரேலியா என்ற வடமேற்கு வடமேற்கு ஆஸ்திரேலியாவின் இந்து சமுத்திர பகுதி வில்லி வில்லிஸ் என அழைக்கப்படுகின்றது. சூறாவளிக்கு பெயர் வில்லி வில்லிஸ் என அழைக்கப்படுகின்றது. அடுத்த 3 என்ற எழுத்தினால் காட்டப்பட்ட சூறாவளியை பார்த்தால் 3 என்ற எழுத்தினால கிழக்காசிய கரையோர பகுதி, அதாவது ஆசியாவின் கிழக்கு கரையோர பகுதி, சீனா, ஜப்பான், தைவான் அந்த கரையோர பகுதி. அப்போ கிழக்காசிய கரையோர பகுதிக்கு அப்பால் உள்ள பசிபிக் சமுத்திர பகுதி தைப்பூன் என்ற பெயரினால சூறாவளி அழைக்கப்படுகின்றது. அதே மாதிரி நாலாவது எமது பிரதேசம், இந்து சமுத்திரத்தை சூழ உள்ள பிரதேசம், அதாவது வங்களா விரிகுடாவை அண்டிய இந்து சமுத்திர பகுதி. இந்த வங்களா விரிகுடாவை அண்டிய இந்து சமுத்திர பகுதியில் சூறாவளி என்ற பெயரினால் அழைக்கப்படுகின்றது. அடுத்த 5வது பிலிப்பைன்ஸ் தீவுகளை அண்டிய இந்து சமுத்திர பகுதி. இந்த பிலிப்பைன்ஸ் தீவுகளை அண்டிய இந்து சமுத்திர பகுதியில் பாகியஸ் என்ற பெயரால் இந்த சூறாவளி அழைக்கப்படுகின்றது. எனவே உலகில் இந்த அயனமண்டல பகுதியில் தோற்றம் பெறுகின்ற சூறாவளிகள் இடத்துக்கிடம் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. அந்த பெயர்கள் அத்தனையும் தெரிந்திருக்கும் பொழுதுதான் அதோடு தொடர்புடைய வரும் வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இதோடு டொனாடோ என்ற ஒரு பகுதி இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த டொனாடோ என்பது சூறை புயல். இதுவும் அயன மண்டலத்தில் தோற்றம் பெறுகின்ற ஒரு சூறாவளி வகையை சார்ந்தது. சமுத்திரங்களில் மேகங்களோடு தொடர்புடைய யானை என்ற தும்புக்கை மாதிரி
அப்படி அந்த சமுத்திர நீரை உள்ளிழுத்து சுழற்சிக்குட்பட்டு அது வெப்பமான காற்றும் குளிர் காற்றும் சுழற்சிக்குட்பட்டு சமுத்திர நீர் உள்ளெடுக்கப்பட்டு மேகத்தோடு தொடர்புடையதாக அது காட்சி அளிக்கும். இது டொனாடோ என்று அழைப்பார்கள் அல்லது சூறை புயல் என்று சொல்வார்கள். இது சூறாவளியை விட சற்று வித்தியாசமானதாக இருக்கின்றது. எனவே சூறாவளிகள் தோற்றம் பெறும் பகுதிகள் 5 இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. 5 இடங்களையும் அறிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே. அடுத்ததாக சூறாவளியினால் ஏற்படும் பாதிப்புகள். அப்போ சூறாவளி ஏற்படும் பாதிப்புகளில் ஒன்று, கடும் மழையோடு வேகமான காற்று வீசுவதனால கரையோர பிரதேசங்கள் பாதிக்கப்படல். அதாவது அதிகளவு மழை வேகமான காற்று இதனால் கரையோர பிரதேசம் முற்றாக பாதிப்படைகின்றது. ரெண்டாவது, சூறை புயல் அலைகளும் டொனாடோ போன்ற சூறை புயல் அலைகளும் கடற்பெருக்கும் ஏற்படுவதனால கரையோர பிரதேசம் சேதமடைதல். அதாவது சமுத்திரத்தில் ஏற்படுகின்ற சூறாவளியின் காரணமாக சமுத்திர நீர் தரைக்குள் உள்நுழைவதனால கரையோர பிரதேசங்களுக்குள் கடல் நீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த வகையில் நிசா புயல் காலத்தில் கடல் நீர் தரைக்குள் புகுந்ததுனால பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டதை நாம் அறிந்திருப்போம். அடுத்ததாக மனித உயிருடைமைகளுக்கு சேதம் ஏற்படுதல். அதாவது வெள்ளப்பெருக்கிய சூறாவளியினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகள் மற்றும் இயற்கை உட்கட்டமைப்பு வசதிகள், தொழிற்சாலைகள், விவசாய நிலங்கள் எல்லாம் அழிவுற்று உயிருடைமைகள் அனைத்தும் சேதத்துக்குட்படுற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அடுத்ததாக மேலெழும்பு மலைகள் காரணமாக சமுத்திர நீர் தரைப்பகுதிக்குள் உள்நுழைவதனால நீர்மூலங்கள் அசுத்தமடைதல். கடல் நீர் சமுத்திர நீர் வந்து தரைக்க வரைக்க கிணற்று நீர் ஏனைய நன்னீர் பகுதிகள் மாசடைகின்ற தன்மை காணப்படுகின்றது. அடுத்த உட்கட்டமைப்பு வசதிகள் சீர்குலைதல், போக்குவரத்து வீதிகள் மற்றும் மின்சாரம் என்பன சீர்குலைந்த நிலையில் காணப்படும். அடுத்தது மீன்பிடிக்கை தொழில் பாதிப்படையும். அதாவது மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும். கடற்கரையோரம் முற்றாக அழிக்கப்பட்ட நிலையில் மீன்பிடிக்கை தொழில் பாதிப்படையும். சூறாவளியால் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இங்கு நீர்கள் தேங்கி நிற்பதனூடாக தொற்று நோய்கள் விரைவாக பரவலடையும். இதனூடாக அதிகளவு நோய் தாக்கங்கள், இறப்புகள் ஏற்படும். எனவே சூறாவளியினால் ஏற்படும் பாதிப்புகளை இவ்வாறாக குறிப்பிட முடியும் பிள்ளைகளே. அடுத்ததாக இந்த பாதிப்புகள், சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த படத்தினூடாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. முதலாவது படம் வந்து ஒரு பாரிய மரம் ஒன்று சரிந்து விழுந்து சேதத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இரண்டாவது பாருங்கள், நீர் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காணப்படுகின்றது. மரங்கள் முறிந்து மின்சார கம்பிகள் சரிந்து காணப்படுகின்றது. மூன்றாவதாக விவசாய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. வாழைத்தோட்டம் அனைத்தும் அழிவுற்றிருக்கின்றது. அப்போ நாலாவதாக அதாவது இடப்பெயர்வு, மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. சொத்துக்களை இழந்து மக்கள் வெளியேறுகின்ற நிலைமை, பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றி செல்லும் நிலைமை காணப்படுகின்றது. ஐந்தாவதாக வாகனங்கள் சேதத்துக்குள்ளாய் நீரில் நிற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையில் சூறாவளியால் ஏற்படும் பாதிப்புகள் வந்து இந்த படத்தினூடாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனூடாக சூறாவளியால் ஏற்படும் விளைவுகளை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். அடுத்ததாக சூறாவளி அனர்த்தத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள். இப்போ சூறாவளி என்ற அனர்த்தத்தை குறைப்பதற்காக என்ன வழிகளை நாம் மேற்கொள்ளலாம் என்று பார்த்தால், ஒன்று, வீடுகளுக்கு அண்மையில் உள்ள ஆபத்தான மரங்களை அகற்றுதல். அதாவது வீட்டுக்கு அருகிலுள்ள ஆபத்தான மரங்கள் சிலவற்றை அகற்ற வேண்டிய நிலை இருந்தால் அகற்ற வேண்டும். இல்லையெனில் பாரிய கிளைகளை வெட்டி விடுவதனூடாக சூறாவளியின் அனர்த்தத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். அடுத்ததாக வீடுகளின் கூரைகளை உறுதியாக அமைத்தல். அதாவது சூறாவளி வந்தால் வீடுகளையே தூக்கி கொண்டு சென்றுவிடும். அந்த வகையில் வீடுகளின் கூரைகளை உறுதியாக அமைப்பதனூடாக இந்த சூறாவளியின் தாக்கத்தை குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வலிமையான காற்று தடைகளை அமைத்தல். அதாவது இந்த காற்று வந்து உள்நுழைவதை தடுப்பதற்காக காற்று தடைகளை அமைத்தல். அடுத்த சூறாவளி வீசும்போது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல. அதாவது சூறாவளி ஏற்பட்ட இடத்தை விட்டு பாதுகாப்பான இடத்துக்கு நகர்ந்து செல்வதனூடாக அந்த அனர்த்தத்தை இழிவளவாக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு வானிலை தகவல்களை அறிந்து கொள்வதனூடாக இலகுவாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே வானிலை தகவலை தொடர்ச்சியாக செவிமடுப்பதனூடாக
இந்த அனர்த்தத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வகையில் சூறாவளி அனர்த்தத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை பின்வருமாறு குறிப்பிட முடியும். இவற்றை அறிந்து கொண்டு அடுத்த சூறாவளி இடர் அதனால் ஏற்பட்ட அனர்த்தம் தொடர்பாக இவ்வளவு நேரம் உங்களுடன் கலந்துரையாடி இருந்தேன் பிள்ளைகளே. இது தொடர்பாக சில வினாக்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த வினாக்களை நோக்குவோம். அந்த வகையில் வட அத்லாந்திக் சமுத்திரத்தில் சூறாவளிக்கு வழங்கப்படும் பெயர் யாது என்பது வினா. வட அத்லாந்திக் சமுத்திரத்தில் சூறாவளிக்கு வழங்கப்படும் பெயர் என்பது கரிக்கன் என்பதாகும். அப்போ கரிக்கன் என்பது இங்கு சரியான விடையாக கருதி கொள்ளலாம். அடுத்தது இரண்டாவது வினா, பாகியஸ் என்ற பெயரில் சூறாவளியை அழைக்கும் நாடு எது? பாகியஸ் என்ற பெயரில் சூறாவளியை அழைக்கும் நாடு பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ் நாட்டில் சூறாவளிக்கு வழங்கப்படுற பெயர் பாகியஸ் என்பதாகும். அடுத்து தாளமுக்கம் என்றால் என்ன என்றால் வளியேற்ற விரிடமான பகுதி தாளமுக்கம் எனப்படும். அது வெப்பத்தினால் அந்த மேற்பரப்பில் உள்ள வளி விரிவடைந்து மேலெழுந்து சென்று விட அந்த வளியேற்ற வெற்றிடமான பகுதியாக இருக்கும். அந்த இடம் தாளமுக்கமாக சொல்லப்படும். இந்த வகையில் சூறாவளி அனர்த்தம் தொடர்பான பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான வினாக்களை நீங்களும் தயாரித்து விடைகளையும் தயாரித்து கொண்டு பயிற்சி பெறுவதன் ஊடாக இவ்வாறு வருகின்ற வினாக்களுக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பிள்ளைகளே, காட்டுத்தீ என்ற இடர் தொடர்பாக நாம் நோக்குவோம். இங்கு காட்டுத்தீ என்றால் என்ன என்ற ஒரு வினா தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ காட்டுத்தீ என்றால் என்ன என்றால் இயற்கையாகவோ அல்லது மானிட நடவடிக்கைகளினாலோ காடுகள், பற்றைக்காடுகள் மற்றும் புல்நிலங்கள் போன்றவை தீப்பிடித்தலும் விரைவில் பரவி செல்லுதலும் காட்டுத்தீ எனப்படும். அதாவது இயற்கையாகவோ அல்லது மானிட நடவடிக்கைகளினாலோ காடுகள், பற்றைக்காடுகள் மற்றும் புல்நிலங்கள் போன்றவை தீப்பிடித்தலும் விரைவில் பரவி செல்லுதலும் காட்டுத்தீ எனப்படும். எனவே காட்டுத்தீ என்றால் என்ன என்று வினா தொடுக்கப்படும் பொழுது இவ்வாறான ஒரு வரைவிலக்கணத்தை வழங்கினால் போதுமானது. இந்த காட்டுத்தீ தோன்றுவதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா அதிகளவு வறட்சியும் வெப்பமான காலநிலையும் காரணமாக இருக்கின்றது. வறட்சியும் வெப்பமான காலநிலையும் காட்டுத்தீ பரவுவதில் பெருமளவு செல்வாக்கை செலுத்துகின்றது. வறட்சியால் இலகுவில் தீப்பிடிக்கக்கூடிய தாவரங்களினால காட்டுத்தீ விரைவாக பரவுகின்றது. அந்த வகையில் இலகுவில் தீப்பிடிக்கக்கூடிய தாவரங்கள் என்று சொல்லியிருக்க புல் வகைகள், வறண்ட பற்றைக்காடுகள், அடுத்த யூக்கலிப்ஸ் போன்ற தாவரங்கள் இலகுவில் தீப்பிடிப்பதன் ஊடாக இந்த காட்டுத்தீ விரைவாக பரவலடைகின்றது. அதாவது அண்மையில் ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ, அதாவது 2019 டிசம்பரில் தொடங்கி 2020 ஜனவரி வரையும் தொடர்ந்து நடைபெற்ற காட்டுத்தீயினால் பாரியளவு சேதம் ஏற்பட்டது. அதே போல் 2019 ஆரம்பத்தில் அமேசான் காட்டு தீப்பிடித்து பாரியளவு சேதத்துக்கு உள்ளானது. அப்போ இந்த வகையில் காட்டுத்தீ என்பது பிரதான அனர்த்தங்களில் ஒன்றாக கொள்ளப்படுகின்றது. இந்த வகையில் காட்டுத்தீ என்றால் என்ன என்று ஒரு வினா தொடுக்கப்படும் பொழுது இவ்வாறான ஒரு சரியான வரவிலக்கணத்தை நீங்கள் வழங்குவதனூடாக புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். இந்த காட்டுத்தீ ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் எவை? அப்போ காட்டுத்தீ ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகளில் இயற்கை காரணிகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு சிலவை. அதே போல மானிட காரணிகள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த இயற்கை காரணிகளில் கடும் வறட்சியும் வறண்ட காற்றும் ஓர் காரணமாக இருக்கின்றது. கடும் வறட்சிக்கு காரணம் காடழிப்பும் ஒரு காரணம், வளிமண்டலம் வெப்பம் அடைதலும் ஒரு காரணம், மழைவீழ்ச்சி குறைவடையும் காரணம். இதன் காரணமாக வறட்சி ஏற்பட்டு அந்த வறட்சி வறண்ட காற்றால் காட்டுத்தீ ஏற்படுகின்றது. இரண்டாவது காரணம் இயற்கை காரணத்தில் இரண்டாவது மரங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுவதால் தீப்பற்றி கொள்ளுதல். அதாவது அடர்ந்த காட்டு பிரதேசத்தில் ஒரு மரம் இன்னொரு மரத்தை மோதும் பொழுது இலகுவாக தீப்பிடித்துவிடும். பெரும்பாலும் மூங்கில் செடிகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது விரைவாக தீப்பிடிக்கும் தன்மை காணப்படுகின்றது. எனவே மரங்கள் மோதுவதனால் தீப்பிடிக்கின்றது.
இதனால் காட்டுத்தீ ஏற்படுகின்றது. இதைவிட மின்னல் தாக்கம், இடிமின்னல் தாக்கம் காட்டு பிரதேசத்தில் நிகழும் பொழுது அந்த இடம் தீப்பற்றி எரிகின்றது. இதைவிட எரிமலை வெடிப்பு, காடுகளை அண்டிய பகுதிகளில் எரிமலை தொழிற்பாடு நிகழும் பொழுது அந்த எரிமலை குழம்பு, அதாவது மக்மா வழித்தள்ளப்பட்டு மேலே லாவா படிந்து பரவும் பொழுது அதில் உள்ள தீ காடுகளில் பிடித்து காடுகள் பற்றி எரிகின்றது. இந்த வகையாக காட்டுத்தீ ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளில் ஒன்றான இயற்கை காரணிகளில் இந்த 4 குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 4ஐயும் அவதானித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. அதே போல மாட காரணிகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மனிதனது செயற்பாடு இங்க முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதில் மனிதனுடைய கவன ஈனம் காரணமாக ஏற்படும் தீப்பிடித்தல், மனிதன் தன்னை அறியாமல் வைக்கும் தீ காரணமாக காடு தீப்பற்றி எரிகின்றது. இதனால் காடு தீ ஏற்படுகின்றது. சில இடங்களிலே வேண்டுமென்றே காட்டுக்கு தீ வைக்கிற நிலைமை காணப்படுகின்றது. இதனூடாகவும் காடு தீப்பற்றி எரிகின்றது. எனவே காட்டுத்தீ ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்ற வகையில் இந்த 2 வகை காரணிகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் பிள்ளைகளே. ஒன்று இயற்கை காரணிகள், அடுத்த மாட காரணிகள். இரண்டையும் வேறுபடுத்திய வினாக்கள் தொடுக்கப்படும் பொழுது சரியான விடை அளிக்கக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும். இந்த வகையில் காட்டுத்தீ ஏற்படுவதற்கான காரணிகளை தொடர்ந்து உலகில் காட்டுத்தீயினால் பாதிக்கப்படும் நாடுகளை அறிந்து கொள்வோம். இப்போ காட்டுத்தீயினால் பாதிக்கப்படும் நாடுகளில் ஏ என்ற எழுத்தினால் குறிப்பிடப்பட்டிருக்கும் நாடு ஆஸ்திரேலியா. இந்த ஆஸ்திரேலியாவில் இந்த வருடம் ஏற்பட்ட காட்டுத்தீயினால் பாரியளவு கட்டடங்கள், 5000க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் அழிந்திருக்கின்றது. அதே நேரத்தில் 1 கோடி விலங்கினங்கள் அழிந்திருக்கின்றது. பெருமளவான மக்களும் இறந்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு பாரியொரு அழிவு ஏற்பட்ட ஒரு காட்டுத்தீயாக, இந்த வருடம் ஏற்பட்ட ஒரு காட்டுத்தீயாக ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயை குறிப்பிட முடியும். இது ஏ என்ற எழுத்தினால் காட்டப்பட்டு இருக்கின்றது. அடுத்த பி என்பது சீனா. சீனாவிலும் காட்டுத்தீயினால் பாதிக்கப்படும் நிலைமை காணப்படுகின்றது. அடுத்ததாக கனடா. சி என்பது கனடா. இந்த கனடா மஞ்சள் கலரினால் காட்டப்பட்டிருக்கின்ற சி என்ற எழுத்து கனடாவை குறிக்கின்றது. இப்போ கனடாவும் காட்டுத்தீயினால் பாதிக்கப்படுகின்ற இடங்களாக இருக்கின்றது. அடுத்ததாக இ என்ற எழுத்தால் காட்டப்பட்டிருப்பது ஐக்கிய அமெரிக்கான்னு சொல்லப்படுற, யுஎஸ்ஏன்னு சொல்லப்படுற ஐக்கிய அமெரிக்கா. இங்கேயும் காட்டுத்தீயினால் பாதிப்பு ஏற்படுகின்ற இடங்களாக இருக்கின்றது. அதே போல் டி என்ற எழுத்து இந்தோனேசியா. இந்தோனேசியாவும் காட்டுத்தீயினால் பாதிக்கப்படுற நாடாக இருக்கின்றது. எஃப் என்பது மத்திய ஆப்பிரிக்க நாடுகள். இது காட்டுத்தீயினால் பாதிக்கப்படுற நாடுகளாக இருக்கு. இதை விட இந்த அமேசன் பிரதேசமும் காட்டுத்தீயினால் பாதிக்கப்படுற பிரதேசமாக இருக்கின்றது. இந்த அமேசன் பகுதி 2019ஆம் ஆண்டு காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டு பெரும் அழிவு ஏற்பட்டது. இது உலகின் நுரையீரல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காடு. அந்தளவுக்கு அதிகளவு ஆக்சிஜன் வாயுவை எங்களுக்கு வழங்குகின்ற ஒரு காடு. அந்தளவு முக்கியத்துவமான காடு 2019ஆம் ஆண்டு காட்டுத்தீயினால் ஏற்பட்டு பாரிய அழிவை சந்தித்திருக்கிறது. இந்த வகையில் உலகில் காட்டுத்தீயினால் பாதிக்கப்படும் நாடுகள் சில இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நாடுகளை நீங்கள் உலகப்படத்தில் குறித்து பயிற்சி செய்வதன் ஊடாக இதில் தேர்ச்சி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் இந்த அமேசன் காட்டில் முக்கியமாக பிரேசில் நாடு சென்ற முறை அதிகளவு பாதிப்புக்குள்ளான ஒரு நாடாக இருக்கின்றது. அடுத்ததாக காட்டுத்தீயினால் ஏற்படும் பாதிப்புகள். காட்டுத்தீயினால் ஏற்படும் பாதிப்புகள் என்னும் பொழுது வீடுகள், உடைமைகள், மனித உயிர்களுக்கு இழப்பு ஏற்படல், இது போன்ற பாதிப்புகளை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது வனவிலங்குகள் அழிந்து செல்லுதல். அதிகளவு காட்டிலே வனவிலங்குகள் வாழ்கின்ற இடமாக இருக்கிறது. இந்த காடு தீப்பற்றி எரியும் பொழுது வனவிலங்குகள் அழிவுக்குட்படுகின்றது. அதோட உயிர் பல்வகமையும் அழிந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
தாவர போர்வை முற்றாக அழிவடைகின்றது. அதாவது காடு தீப்பெட்டி எரியும் போது அங்கே உள்ள அனைத்து தாவரங்களும் முற்றாக அழிவடைவதனால் மனிதனுக்கு வேண்டப்பட்ட தாவர மூலிகைகள் இல்லாமல் போகின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. இந்த காட்டுத்தீயினால வளிமண்டலம் மாசடைகின்றது. காடு அழிக்கப்படும் பொழுது இந்த காட்டிலிருந்து வெளிவிடப்படுகின்ற ஆக்சிஜன் வாயு குறைக்கப்பட்டு காடு இல்லாதனால கார்பன் டை ஆக்சைடு வாயு வளிமண்டலத்தில் அதிகரித்து, கார்பன் டை ஆக்சைடு வாயு என்பது பச்சை வீட்டு வாயுக்களில் ஒன்று. இந்த பச்சை வீட்டு வாயுக்களினால வளிமண்டலம் வெப்பமாகி மேலும் வறட்சிக்குட்பட்டு மேலும் மாசடைந்த வாயுக்கள் அதிகரிப்பதற்கு காரணமான ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே இந்த காட்டுத்தீயினால வளிமண்டலம் மாசடைதல் என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. அடுத்தது மண் மற்றும் நீரூற்றுக்களுக்கு ஏற்படும் சேதம். அதாவது மண் மற்றும் நீரூற்றுக்கள் சேதமடைந்துவிடும். அதாவது நீரூற்றுக்கள் வற்றி வறண்டு போகும், மண் வளம் இழந்து போகிற தன்மையும் காணப்படும். இவ்வாறான பாதிப்புகளினால காட்டுத்தீயினால் ஏற்படும் பாதிப்புகளாக கொள்ளப்படுகின்றது. உதாரணமாக 2019 தொடக்கம் 2020 ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயினால 46.03 மில்லியன் காடும் 5900 கட்டிடமும், அதாவது 5900 கட்டிடமும் 46.03 மில்லியன் காடும் 5900 கட்டிடமும் எரிந்து நாசமானது. அதில் 29 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டது. 100 கோடி விலங்கினங்கள் இறந்து போனன. அப்போ இந்த வகையில் இந்த காட்டுத்தீயினால அதிகளவு பாதிப்பை எதிர்கொண்ட ஆண்டாக இந்த ஆண்டை குறிப்பிட முடியும். ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட இந்த காட்டுத்தீ பாரியொரு அழிவை ஏற்படுத்தி பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதாக இருக்கின்றது. முற்றாக பெரிய நகரங்களை அழிந்த நிலைமை காணப்படுகின்றது. காட்டுத்தீ என்ற இடர் மற்றும் அனர்த்தம் தொடர்பாக நாங்கள் இங்கு கலந்துரையாடி இருந்தோம் உங்களுடன். அது தொடர்பாக தொடுக்கப்பட்டிருக்கின்ற சில வினாக்களை இங்கு நோக்குவோம். முதலாவதாக, இது கடந்த வருடம், அதாவது கடந்த காலத்தில் வந்த ஒரு வினா. உலகின் சில இயற்கை அனர்த்தங்கள் ஆனா நிழலின் கீழ் தரப்பட்டுள்ளன. இயற்கை அனர்த்தங்களினால் அடிக்கடி எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் ஆவண்ணா நிழலில் தரப்பட்டுள்ளன. ஆனா நிலையில் உள்ள ஒழுங்குடன் ஆவண்ண நிலையை பொருத்தி பார்க்கும் போது கிடைக்கும் சரியான விடையை தெரிவு செய்ய என்பது வினா. இங்கே முதலாவது 1 வறட்சி, 2 சூறாவளி, 3 காட்டுத்தீ வழங்கப்பட்டிருக்கின்றது. வறட்சியால் பாதிக்கப்படுற பிரதேசம் என்று நாங்கள் பார்த்தால் இந்த டி என்பது சரியான விடையாக இருக்கின்றது. அதாவது மத்திய ஆப்பிரிக்கா சாகேல் வலயம், இது வறட்சியால் பாதிக்கப்படுறதாக இருக்கின்றது. அப்போ அடுத்ததாக சூறாவளியால் பாதிக்கப்படுற பிரதேசம் என்று பார்த்தோம்னு சொன்னால் வங்களா விரிகுடா சூறாவளியால் பாதிக்கப்படுற பிரதேசமாக இருக்குது. காட்டுத்தீயினால் பாதிக்கப்படுற பிரதேசம் என்று பார்த்தோம்னு சொன்னால் இந்தோனேசியா காட்டுத்தீயினால் பாதிக்கப்படுற பிரதேசமாக இருக்குது. அந்த வகையில் டிசிஏ என்பது சரியான விடையாக இருக்குது. இதுபோன்று இயற்கை அனர்த்தம் சார்ந்து தொடுக்கப்படுகின்ற வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு நீங்கள் பல பயிற்சிகளில் ஈடுபடுவதனூடாக இலகுவாக பரீட்சையை தோற்ற முடியும். அடுத்ததாக 2வது வினா, உலகின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு எது? அமேசன் காடு என்பது சரியான விடை. அடுத்ததாக 2019 ஆண்டு பாரிய காட்டுத்தீயினால் அழிவுற்ற காடு எது? அது அமேசன் காடு என்பது சரியான விடை. அடுத்தது 2020 ஆண்டு பாரிய காட்டுத்தீயினால் அழிவுற்ற நாடு எது? ஆஸ்திரேலியா என்பது சரியான விடை. இவ்வாறாக காட்டுத்தீ தொடர்பான உங்களுடன் கலந்துரையாடி அது தொடர்பாக சில வினாக்களும் தொடுக்கப்பட்டு விடைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு இது போன்ற பல வினாக்களை நீங்கள் தயாரித்து விடையளிப்பதனூடாக நிறைய பயிற்சிகளை பெற முடியும். அதனூடாக இந்த காப்போத சாதாரண தர பரீட்சையில் சிறந்த புள்ளிகளை பெற்று புவியியல் பாடத்தில் ஏத்திர சித்தி பெற வாழ்த்தி கொண்டு இந்த பாடத்தை சரியாக கற்று வரும் வினாக்களுக்கு விடையளிப்பீர்கள் என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.